சென்னை தாம்பரம் அருகே 1000 வருடம் பழமையான சிவன் கோயில். நந்தி சிலையை கைகளால் தட்டினால் வெங்கல சத்தம் கேட்கும் அதிசயம். ஒரே சன்னதியில் 4 விநாயகர் இருக்கும் அற்புதம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 1000 வருடம் பழமையான அருள்மிகு தர்மேஸ்வர சுவாமி திருக்கோயில தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கோயில் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி தெரிஞ்சுக்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோயில் மேற்கு தாம்பரம்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகும் வழியில் உள்ளது. தாம்பரம் ரயில்வே நிலையத்திலிருந்து சரியா ஒரு 10 கிலோமீட்டர்ல இந்த கோயில் அமைந்து உள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோயிலோட வரலாறை பார்த்துடலாம். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நரசிம்ம பல்லவர் சாணக்கிய 2ஆம் புலிகேசியுடன் போரிட்டு இந்த கோயில் உள்ள இடத்தை வென்றுள்ளார். இந்த இடத்தை பிறகு ஆண்டு வந்த பல்லவ மன்னன் தீவிர சிவன் பக்தனாகவும் தானம் தர்மம் செய்வதில் சிறந்தவராகவும் இருந்துள்ளார். ஒரு முறை சிவன் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. ஆனால் எங்கு கட்டலாம் என்று சிந்தனை செய்து கொண்டு இருந்த பொழுது அவர் கண்முன்னே சிவன் அடியார் ஒருவர் தோன்றி இவரிடம் யாசகம் கேட்டுள்ளார். இவர் என்ன தர்மம் வேண்டும் என்று கேட்ட பொழுது கை நீட்டி ஒரு இடத்தை காட்டி இங்கு ஒரு சிவன் கோயிலை கட்டி தனக்கு தானமாக கொடுக்கும்படி சொல்லியுள்ளார். தான் மனதில் நினைத்ததை இவருக்கு எப்படி தெரியும் என்று வியந்து பார்த்துள்ளார். அந்த அடியார் சிவனாக மாறி இவருக்கு காட்சி அளித்துள்ளார். பின்பு இவர் சொன்ன இடத்தில் கோயிலும் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் கிடைக்கப்பெற்ற சிற்பங்கள் கல்வெட்டுகள் வைத்து பார்க்கும் பொழுது 1000 வருடம் மேல் பழமை வாய்ந்த கோயில் என்று தெரிகிறது. இந்த கோயிலை பல்லவர்களும் பிறகு சோழர்களும் கட்டிடக்கலை செய்துள்ளனர். தற்பொழுது இந்த கோயிலை தொழில் துறை தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த கோயிலின் தலைமரமாக சர்க்கொன்றை மரம் உள்ளது மற்றும் தலை திருத்தமாக சிவ புஷ்கரணி உள்ளது. இந்த கோவில் இருக்கும் இடத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சிலைகளை வரிசையா வச்சிருப்பதை பார்க்க முடியுது. அதில் ஒரு சிலை தன் தலையை தானே வெட்டி கொள்வது போல உள்ளது. இந்த காட்சியை 1000ல் ஒருவன் மூவில கூட காட்டியிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம். அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு செல்லும் பொழுது தன் நாடும் அரசனும் வெற்றி பெற வேண்டும் என்று யாராவது ஒரு வீரன் தானாக முன்வந்து கொற்றவை என்ற போர் தெய்வத்திற்கு தன்னோட உயிரை பலி கொடுக்கும் முறைதான் அரிகண்டம் இல்லை நவகண்டம் என்று சொல்லப்படுகிறது. தன் தலையை தானே வெட்டி கொள்ளும் பொழுது தன்னுடைய ரத்தம் மன்னர் மீதும் மக்கள் மீதும் தெளிக்கப்பட்டால் போரில் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை இருந்துள்ளது. பிறகு அந்த வீரனின் உருவத்தை ஒரு சிலையாக செதுக்கி அதுக்கு நடுக்கல் என்று பெயரும் வைத்து மரியாதை செலுத்தி வந்துள்ளனர். இப்போது நீங்க பார்க்கும் ஒரு சிலை கூட அப்படிப்பட்ட ஒரு வீரனோட சிலை தான். இந்த கோயிலில் மற்ற ஒரு சிறப்பு, இங்க உள்ள நந்தி ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க. இந்த நந்தி மீது கையால் தட்டினால் வெங்கல பொருள் மேல் தட்டும் சத்தம் கேட்கிறது. மூலவரான சிவனின் பெயர் தர்மேஸ்வரர். எப்பொழுதெல்லாம் அதர்மம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவரை வேண்டினால் தர்மம் நிலைநாட்டப்படும் என்பதால் தர்மேஸ்வரர் என்று பெயர் வந்துள்ளது. மற்றும் இந்த கோவிலில் ஒரே சன்னதியில் 4 விநாயகரை பார்க்க முடியுது. இந்த 4 விநாயகருக்கும் பொதுவாக ஒரு யானை சிலை உள்ளது மற்றும் வெளிப்பிரகாரத்தில் 2 விநாயகரும் பார்க்க முடியுது. இதுவும் ஒரு தனி சிறப்பாக இந்த கோயிலில் சொல்லப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அப்பொழுது இந்த 4 விநாயகருக்கும் சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுகிறது. அம்மனின் பெயர் வேதாம்பிகை தனி சன்னதியில காட்சி தராங்க. மற்றும் பைரவர், சனீஸ்வரன், முருகன், நவகிரகம் சன்னதிகளும் இந்த கோயிலில் பார்க்க முடியுது. இந்த கோயிலில் ஆடிப்பூரம், நவராத்திரி, சிவராத்திரி போன்ற விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த அழகான கோயிலை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது போல அற்புதமான ஆலயத்தில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.